வணக்கம். ஒரு நல்ல ப்ரொஃபஷனலுக்கும் ஒரு சிறந்த ப்ரொஃபஷனலுக்கும் என்ன வித்தியாசம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வியை நம்ம எல்லாருமே எப்போவாவது நமக்குள்ள கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? இதுக்கு பதில் நீங்க எவ்வளோ வருஷம் ஒரு வேலையை செய்றீங்கிறதுல மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இங்கே தான் அந்த முக்கியமான பாயிண்டே வருது. சும்மா ஒரு வேலையை வருஷக்கணக்கா செய்யறதுக்கும் அந்த வேலையில நம்மள நாமளே ஒவ்வொரு நாளும் மெருகேத்திக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னங்கிறத தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். ஆசிரியரின் சவால். இங்க நாம ஒரு டீச்சருங்கிற கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தாலும் நாம பேச போற விஷயங்கள் டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எந்த துறையில இருந்தாலும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல இப்படி தோணும். நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் வளராம அப்படியே நின்னுட்ட மாதிரி இல்லையா? ஒரு பிளாட்டோவுக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த தேக்க நிலையை உடைச்சு எப்படி தொடர்ந்து நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்த பகுதி பிரதிபலிப்பின் சக்தி. நான் சொன்ன அந்த பவர்ஃபுல் டூல் வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் தான். இது சும்மா ஏதோ யோசிக்கிறது மட்டும் கிடையாது. இது ஒரு முறையான கட்டமைக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ். சிம்பிளா சொல்லணும்னா ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ்னா என்ன? நீங்க செஞ்ச வேலைகளை சும்மா திரும்பி பார்த்து, அட இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு யோசிக்கிறது தான். உங்க அனுபவங்களை நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணி, நான் ஏன் இதை இப்படி செஞ்சேன், வேற மாதிரி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிறது தான் இதோட நோக்கமே. இன்னும் ஈஸியா புரியணும்னா இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் தன்னோட பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண மேட்ச் முடிஞ்சதும் அந்த மேட்சோட வீடியோவை திரும்ப திரும்ப பார்ப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷனல் தன்னோட வேலையை திரும்பி பார்க்கணும். நாம எங்க நல்லா பண்ணோம், எங்க இன்னும் பெட்டரா பண்ணலான்னு இது நமக்கு கண்ணாடி மாதிரி காட்டிடும். சரி, இதனால நமக்கு என்ன லாபம்? முக்கியமான 4 நன்மைகள் இருக்கு. 1, நாம தொடர்ந்து நம்மள நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். 2, நம்மளோட தொழில்முறை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவும், புதுசு புதுசா யோசிக்க வைக்கும். 3, இதனால நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கும், குறிப்பா டீச்சர்ஸ்க்கு மாணவர்களோட கற்றல் திறன் மேம்படும். கடைசியா 4வது, நம்மள பத்தி நமக்கே ஒரு நல்ல புரிதல் வரும். நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு, செயலில் பிரதிபலிப்பு. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அது ஏன் முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துறது, வாங்க பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல, என்ன நடந்தது, அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே விவரிங்க. 2வது, ஏன் அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது, அதனால் என்ன, இதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு கண்டுபிடிங்க. கடைசியா, இப்போதே என்ன, சரி அடுத்த தடவை இதை விட பெட்டரா என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போடுங்க. பாருங்க, இந்த சிம்பிளான ப்ராசஸ் உங்க அனுபவத்தையே ஒரு பெரிய பாடமா மாத்திடும். இந்த ரிஃப்ளெக்ஷன் பழக்கத்தை ஆரம்பிக்க நிறைய வழிகள் இருக்கு. உங்க எண்ணங்களை ஒரு டைரியிலையோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ எழுதி வைக்கலாம். இல்லனா உங்க கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் கூட சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் நீங்க பண்ற வேலையை வீடியோ எடுத்து பார்த்து கூட உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் உங்க ரிஃப்ளெக்ஷன் பயணத்தை இன்னும் ஈஸியாக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ரிஃப்ளெக்ஷனும் ஒண்ணு கிடையாது. சும்மா இப்படி நடந்துச்சுன்னு சொல்றது ரொம்ப மேலோட்டமான விஷயம். ஆனா அந்த நிகழ்வை ஆழமா ஆராய்ந்து அதுல இருந்து உங்களுக்குன்னு சில விஷயங்களை கத்துக்கிறது தான் சிறப்பானது. அதாவது உங்க ரிஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க கற்றலும் ஜாஸ்தியா இருக்கும். சரி, இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு, தொழில்நுட்பத்தின் மூலம் வலுவூட்டல். நம்ம இப்போ பேசின இந்த ரிஃப்ளெக்ஷன் பிராக்டிஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, அதுதான் டெக்னாலஜி. டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். டெக்னாலஜிக்காக டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடாது. அது நம்ம கற்றல் நோக்கத்தோட ஒன்றி போகணும். நம்ம அனுபவத்தை இன்னும் நல்லா ஆக்கணும். முக்கியமா நம்ம கவனத்தை சிதறடிக்காம பார்த்துக்கணும். சும்மா ஏதோ கேஜெட்டை பயன்படுத்துறோங்கிறதுக்காக இல்லாம ஒரு நோக்கத்தோட பயன்படுத்தணும். டெக்னாலஜியை பொறுப்பா பயன்படுத்த சில விஷயங்களை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உதாரணமா, டிஜிட்டல் உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். மத்தவங்களோட பிரைவசி, டேட்டா பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம பயன்படுத்துற டெக்னாலஜி எல்லாருக்கும் போய் சேருதான்னு பார்க்கணும். இதையெல்லாம் விட முக்கியமா, இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு டீச்சர்ஸ்க்கும் முறையான ட்ரெயினிங்கும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, நாளைய ஆசிரியர். நாம இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த 2 விஷயங்களையும், அதாவது ரிஃப்ளெக்ஷனையும் டெக்னாலஜியும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த சிம்பிளான ஈக்குவேஷன் தான் நம்ம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம். அதாவது ரிஃப்ளெக்ஷன் பிளஸ் டெக்னாலஜி.
நீங்க உங்க அனுபவங்களை ஆழமா ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கு டெக்னாலஜியோட உதவியும் எடுத்துக்கும்போது நீங்க ஒரு டைனாமிக்கான எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனலா உருவாவீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கு நீங்க இன்னும் ஒரு படி மேல போக இன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க யோசிக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன கேள்வியில இருந்து உங்க வளர்ச்சி பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க.